வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முழுக்க பெரிய அப்டேட்டாக பார்க்க போகிறோம். அதாவது ரோமனுக்கும் கோடிக்கும் கான்ட்ரவர்சி நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து கோடி வர்சஸ் செத்துக்கான அகைன் பார்ட் 4 மேட்ச் நடக்க போகுது. சிஎம் கூட நெக்ஸ்ட் ஆப் பண்ணிட்டாரு. சம்மர் ஸ்லாம் 2 நைட் நடக்க போகுது. அதனால ஒரு சில மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, இந்த உங்களுக்கு எந்த பேப்பர் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்? என்னோட ஃபேவரட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர் தான். ஸோ ஓகே, நம்பர் ஒன் என்ன, இன்றைக்கி வந்து டேமின் பிரீஸோட பிறந்தநாள் தான். அதாவது டேமின் பிரீஸோட இன்றைக்கி பர்த்டே. இன்றைக்கி தான் கரெக்டாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அடித்து கமெண்ட்டை தெரிஞ்சு விட்ருங்க. ஏன்னா உண்மையிலே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டராக இருந்தார் ஒரு டயத்தில். அதாவது இன்டர்கண்டல் சாம்பியன் வச்சுருந்தார், யுனைடெட் ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஹீலர் இருந்தார். இவர் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு அண்டர்டேக்கரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபேஸ் ஆச்சு அந்த ஹீல் கேரக்டர் இருந்தப்போ. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போயுமே சரி, ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் ரெயின், அது போக மணி இந்த பேங்க் சாம்பியன், மிஸ்டர் மணி இந்த பேங்க் சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லலாம். அதுக்கு WWE வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க என்னன்னா, WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், சீனியர் மணி இந்த பேங்க், யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன், 2 டைம்ஸ் டாக் டீம் சாம்பியன் அண்ட் WWE NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன் எடுத்திருக்காரு. மிஸ்டர் ஹாப்பி பர்த்டே டு டேமின் பிரீஸ். அது வந்து அவரோட பேர், ஒரிஜினல் பேர். ஆனால் இவரோட சாதனைலாம் தரமான. இவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு ஃபியூச்சர் ஆஃப் WWE சொல்லலாம். இப்போ எப்படி ரோமன் ரெயின்ஸோ அது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நம்ம ராவோட ஃபேஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டேமின் பிரீஸ் தான். நம்பர் 2 என்னன்னா, கோடிக்கும் ரோமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கான். அதாவது என்னன்னா, கோடி ரோமன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பிளட் லைன் கூட ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்க. நியூ பிளட் லைன் கூட ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு WWE பேக் ஸ்டேஜ் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம கோடியை வந்து பார்த்திங்கன்னா கடைசி சர்வைவர் சீரிஸ் வரைக்குமே பிளட் லைன் கூட ஸ்டோரி பண்ணலாமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோடியை அத்து விட்டுருலாமா, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, கோடியை பேட் பிளட்டோட நிப்பாட்டி கோடியை வேறு பக்கம் ஸ்டோரி லைனாக ஆக்கிடலாமா, இல்லை பிளட் லைன் கூட சுற்ற வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னா, கோடி வந்து பிளட் லைன் கூட சுற்ற வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். பிளட் லைன் கூட வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்குமே சர்வைவல் சீரிஸ்க்கு அப்புறமா ரோமன் வர்சஸ் கோடியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில். இப்போதைக்கு கோடியை அத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடியோட ஸ்டோரியில் வேறு பக்கம் போய்கிட்டு இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ரோமன் வர்சஸ் கோடி வந்து சான்ஸ் வந்து கம்மியாயிரும். பட் இருந்தாலும் என்னோட சாய்ஸ் என்னென்னா, கோடியை வந்து தனியாக ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி லைனில் கொண்டு போயிருந்தாங்கன்னா ஃபைனல் பாஸ் ராக் கூட மேட்ச் பண்ணுவார். மேபி ராயல் ரம்பர் இல்லைன்னா ரெசல்மேனியாவில். கோடி வந்து பிளட் லைன் கூட வச்சுருந்தாருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரோமன் டைம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் அவர் ஏதாவது ஒரு டயத்தில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் சரி பார்த்திங்கன்னா ரோமன் டைம்ஸ் அகைன் டேர்ன் பண்ணிடுவார். கோடி வந்து அட்டாக் பண்ணிடுவார். ஏன்னா அவரோட ஆசை என்னென்னா, அந்த ஊலாஃபால மேலே அகைன் அந்த பிளட் லைனை வந்து சேர்க்கணும். அண்ட் பால் ஹீமன், அது போக அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, கோடி வந்து யார் கூட இருக்கணும், பிளட் லைன் கூட இருக்கணுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தனியாக ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி லைன் இருக்கணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து ட்ரிபிள் கட்ச் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இப்போதைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிளட் லைன் கூட தான் ஸ்டோரி பண்ண போகிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பேட் பிளட் வந்து பார்த்துக்கலாம். சரி ஓகே, ஜிம்மி யூஸை பற்றி தான் அப்டேட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூஸை வந்து பார்த்தீங்கன்னா ரால, அதாவது இன்டர்கண்டல் சாம்பியன் வந்து ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. அவர் வந்து போன வருஷமே வின் பண்ண வேண்டியது இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப் குந்தர் கூட ஃபேஸ் பண்ணி. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செமிசைனுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை விடல, பிரான் பிரேக்கர் வந்து அடிச்சு தூக்கிட்டாரு. ஆனால் என்ன நடக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சர்ப்ரைஸாக இவர் வந்து இன்டர்கண்டல் சாம்பியன் வந்து வின் பண்ணிட்டாரு. சரி, வின் பண்ணக்கப்புறமா இவர் வந்து பிளட் லைன் கூட இப்படி தான் இணைய போகிறாரு, எப்படி தான் அந்த ஸ்டோரி லிங்க் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பட் இப்போதைக்கு என்ன அப்படின்னு இருந்திருக்காங்க, இவர் வந்து கூடி சீக்கிரத்தில் லாஸ் ஆகிடுவாராம். மேபி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 ராலே, அதாவது க்ரௌன் ஜுவல்ஸ் முன்னாடி நடக்கிற ராலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டைட்டில் அகைன் லாஸ் பண்ணிடுவாராம். அந்த க்ரௌன் ஜுவல்ஸில் தான் பிளட் லைன் கூட ரீயூனியன் பண்ணுற மாதிரி காட்ட போகிறாங்களாம். அது எப்படின்னு இன்ன வரைக்கும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா ஜே உசோவை வச்சு செமிசேனும் ஜே உசோ ஒன்றா வந்து ஸ்டோரி பண்ணாங்களா தான் பிளட் லைன் கூட வந்து கூடி சீக்கிரத்தில் வந்து இன்வால்வ் ஆக முடியும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜே தனியாகவும் செமிசேன் தனியாகவும், செமிசேன் வேர்ல்டு சாம்பியன் நோக்கி போய்கிட்டு இருக்கான் குந்தரை அகைன் வந்து. ஆனால் அந்த மேட்ச்சில் தோத்தான் போவான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. சரி, அப்படி வின் பண்ணாலும் விரட்டி விட்டுருக்கும். ஜே டீம் சாம்பியன் இருக்கும், செமி டீம் சாம்பியன் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜே உசோ வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு தனியாக ஒரு ஸ்டோரி போய்கிட்டு இருக்கான். எப்படி தான் இந்த பிளட் லைன் லிங்க் பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 என்ன, செத்ரான் வர்சஸ் கோடி ரோடுக்கான அகைன் வந்து ஒரு பார்ட் 4 மேட்ச் வந்து நடத்துகிறதா WWE பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் கிளம்பிக்கிட்டு இருக்குது. அதாவது என்னென்னா, பார்ட் 1 வந்து ரெசல்மேனியா ஆரம்பிச்சு, ரெசல்மேனியா பேக்லாஸ் முடிஞ்சு அடுத்து ஹெல் இன் எ செல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெயின் மேட்ச் நடந்துச்சு. அது வந்து கோடி இன்ஜூராக இருந்துட்டு கடைசியில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த மேட்ச் வேறு லெவல் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கோடி வர்சஸ் செத்ரானுக்கான ஒரு 60 மினிட் அயன்மேன் மேட்ச் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அயன்மேன் மேட்ச்லாம் இது வரைக்கும் நான் கேமில் நடந்ததான் பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் பார்க்குறோம், அது 30 மினிட்ஸ் தான் மேக்ஸிமமே. இன்னும் 60 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. 60 மினிட்ஸ்னால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மேட்ச்சுக்கு சமம். அப்படி 2 மேட்ச்சுக்கு போர் அடிக்காமல் கொடுக்கணும், அது கஷ்டம் தான். மேபி வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் இருக்குது, அது சான்ஸ் இருக்குது. உங்களுக்கான அயன்மேன் மேட்ச் பார்ட் 4 நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கன்னா ராயல் ரம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராயல் ரம்பர் இல்லைன்னா எலிமினேஷன் சம்பர் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா
கோடி வர்சஸ் செத்துக்கான ஒரு மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மேட்ச் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் செத்து இப்போதைக்கு ராவில் தானே இருக்கார். ஸோ ஓகே, நம்பர் 4 MVP பற்றி தான். MVP வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த AEW செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது AEW மெயின் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்வால்வ் ஆகிட்டார். வந்து இந்த டிராஃப்ட் கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியிருப்பார். அவர் வந்து ஏற்கனவே இவருக்கும் WWEக்கு ஆகலை. ஏன்னா ஓமஸை வச்சு நீங்கள் வந்து மொக்க பண்ணுறீங்கடா, ஓமஸ் வச்சு எதுவுமே பண்ண மாட்டேறீங்க, அந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் MVP யார் WWE அடி வாங்குறாங்களோ அதெல்லாம் AEW-காரன் கரெக்டாக டோனிக்காரன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக தூக்கிடுறான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா MVP தூக்கிட்டான். அதாவது AEW வேலை செய்ய போகிறாரு MVP. மேபி எப்போ ஓமஸுக்கு கான்ட்ராக்ட் முடியுதோ இப்போதைக்கு உட்காந்து சாப்பிட்றாரு. அதாவது எந்த ஒரு மேட்ச் இல்லாமல் அவசரம் நீட்டாக இருக்கான். எப்போ கான்ட்ராக்ட் எக்ஸ்பீரியட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா AEW மேக்ஸிமம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மேட்ச் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். நம்பர் 5 CM Punk பற்றி தான். CM Punk இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யார் கூட ட்ரூ மேக்கின்டையர் கூட மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. CM Punk ட்ரூ மேக்கின்டையருக்கான ஒரு எலிமினேஷன் மேட்ச் நடக்க போது. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட ஆப்போனன்ட் யாருன்னு அவரே டீஸ் பண்ணியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். என்னென்னு சொல்லியிருக்காருன்னா, அவரோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் சாட் கேபிள் கூட வந்து அவர் வந்து ஸ்டோரி பண்ணலாமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேபி சாட் கேபிள் அது வந்து பார்த்திங்கன்னா அகைன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேமின் பிரிஸ் கூட ஸ்டோரி பண்ணலாமா. இப்போதைக்கு டேமின் பிரிஸ் சான்ஸ் இல்லை, சாட் கேபிள் கூட தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா சாட் கேபிள் இப்போதைக்கு அங்கிள் ஓடி கூட அவர் வந்து வெளியே வந்தால் தான் நல்லது. ஏன்னா இன்னும் வரைக்கும் அடி வாங்கிட்டே இருக்கான் அங்கிள் ஓடிக்கிட்ட. அதனால் அவர் வந்து வெளியே வந்தாருன்னா CM கூட ஸ்டோரி பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்ல போனால் நல்லா இருக்காது தான் நினைக்கிறேன். ஏன்னா CM வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்கு அடுத்து வந்து புஷ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வேர்ல்டு ஹெவி இல்லை இன்டர்கண்டல் கூட ஏதாவது ஒரு சாம்பியனை கையில் கொடுத்தாங்கன்னா CM வந்து இன்னும் ஒரு லாங் டைமில் வந்து நம்ம CM பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாம் பற்றி தான். சம்மர்ஸ்லாம் 2025 அன்றைக்கி, அதாவது 2 நைட் நடக்கும்போது எப்படி ரெசல்மேனியா நைட் 1 நைட் 2 நடக்குதோ அதே மாதிரி சம்மர்ஸ்லாம் 2025 நைட் 1 நைட் 2 நடக்க போகுதுன்னு சொல்லி நேற்று ட்ரிபிள் ஹெச் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நைட் 1 நான் இப்போ பார்த்துருப்பீங்களா, ரெசல்மேனியா எப்பவுமே நைட் 1 நைட் 2 கரெக்டாக அந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கும். ஏப்ரல் மாதத்தில் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் 2 and 3, அதாவது 2, 3 எந்த ஸ்டேடியம் நடக்க போகுது அது எல்லாமே என்னென்னா நம்ம பிரியங்கா பிளரோட ஹோம் டவுனில் நடக்க போகுது இந்த மேட்ச்சு, இந்த சம்மர்ஸ்லாமு. அதனால வந்து செதரோட போகிறாங்க. அதுக்குள்ளேயுமே இந்த சம்மர்ஸ்லாமு நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன பிரேக்கிங் நியூஸ், WWE சம்மர்ஸ்லாம் 2025 அஃபிஷியல் ஹெட்டிங் ஆஃப் நியூ ஜெர்சி மெட்லைஃப் ஸ்டேடியம் ஆன் சாட்டர்டே August 2 and சண்டே August 3. அதாவது நம்மளுக்கு வந்து எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் நடக்கும். இது வந்து பிரியங்கா பிரரோட அவங்களோட ஹோம் டவுனு. கண்டிப்பாக வந்து அவங்க மெயின் மேட்ச் பண்ணுவாங்க. அது போக ட்ரிபிள் ஹெச் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டிக்கெட்டை, அந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளேயுமே ஒரு சில மேட்ச் எல்லாம் இவங்களே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்ன மேட்ச்னா ரோமன் வர்சஸ் கோடிக்கான பார்ட் 3 மேட்ச் எங்கே நடக்கும்னா சம்மர்ஸ்லாம் நைட் 2 தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீனும் திருந்தே மாட்டீங்களாடா எடிட்ரு, அதுக்குள்ளேயும் இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்குள்ளேயும் இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ரெசல்மேனியாக்குள்ள நான் ரோமன் சாம்பியன் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.